என்னடா அது தோசை கல்ல இப்படி டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. அது தோசை தாங்க. எங்கள் வீட்டு மாவு கொஞ்சம் திக்காக இருந்துச்சு. இட்லி ஊற்றிட்டு இருந்தாங்க. எனக்கு இட்லி வேணாம், நான் முட்டை தோசை சாப்பிட்றேன்னு சொன்னேன். அதனால் நான் தோசை ஊற்றுறேன்னு ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் அப்படி வந்துருச்சு. அதுக்கப்புறம் என் சிஸ்டரை கூப்பிட்டு அப்புறம் ஊற்ற சொன்னேன். அவன் வந்து சூப்பராகவே ஊற்றி கொடுத்தா. பட் எனக்கு இந்த தோசை ஊற்றுறது ப்ராசஸ் பெருசு இல்லை. இருந்தாலும் அது என்னமோ நானே ஊற்றி நானே சாப்பிட்றனால அதிகமாக சாப்பிட மாட்டேன். இதுவே வேறு யாராவது ஊற்றி கொடுத்தா 2 தோசை எக்ஸ்ட்ரா கூட சாப்பிடுவேன். அதனால் இன்றைக்கி என் சிஸ்டர் தான் ஊற்ற சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு முட்டை தோசை வேணும் அப்படின்னு கேட்டனால ஒரு சின்ன பவுல் எடுத்து அதில் கொஞ்சோண்டு மாவு ஊற்றி அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எவ்வளோ மெலிசாக அரிசி மாவில் தோசை ஊற்றணுமோ அவ்வளோ மெலிசாக ஊற்றி அது மேலேயே முட்டையை உடச்சி ஊற்றி அதை அப்படியே சும்மா தோசை கரண்டியால் வந்து எல்லா ப்ளேஸ்க்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அப்புறம் ஃபைனலி எனக்கு பிடிச்ச முட்டை தோசை எடுத்து நான் சூப்பராக சாப்பிட்டேங்க. எப்போதுமே நம்ம சமைச்சு சாப்பிட்றத விட நமக்கு ஸ்பெஷலாக யாராவது செஞ்சு கொடுத்து நார்மலாக சாப்பிட்றத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம சாப்பிடுவோம். எனக்காவது இதை யாராவது கவனிச்சிருந்தா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்.